அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட 2வது நாள் வசூல் ரிப்போர்ட்லாம் பேச போகிறோம். 2வது நாள் விடாமுயற்சி திரைப்படம் எவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ போட முடியல. அது சில பல பர்சனல் ரீசன் காரணமாக. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். அதாவது முதல் நாளை விட 2வது நாள் வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு தான் பர்சனலாக நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் ஃபஸ்ட் டே கொஞ்சம் நெகட்டிவான விமர்சனம் பெற்றாலும் அடுத்த நாட்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனம் பெறும். பாசிட்டிவான விமர்சனம் பெறும்போது அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படம், அதுக்கப்புறமா மேக்ஸிமம் தளபதி திரைப்படங்கள் அந்த மாதிரி தான் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் அஜித் திரைப்படங்களுக்கு சொல்லணும்னா விஸ்வாசம் திரைப்படம், அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை, முக்கியமாக நேர்கொண்ட பார்வையெல்லாம் ஃபஸ்ட் டே மோசமான விமர்சனம் பெற்றது. அதுக்கப்புறமா பெண்கள் கொண்டாடும் திரைப்படமாக அமைந்தது. ஸோ அதே மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படம் ஃபஸ்ட் டே மோசமான விமர்சனம் பெற்றாலும் அடுத்தடுத்த நாட்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் டே உலக அளவில் விடாமுயற்சி திரைப்படம் 45 கோடியை தான் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. தமிழகத்தில் மட்டுமே 20 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் 18 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா இந்தியா முழுவதும் 10 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆக மொத்தமாக மொத்த கலெக்ஷன் விடாமுயற்சி திரைப்படம் ஃபஸ்ட் டே 45லேருந்து 50 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 2வது நாள் வசூலை பற்றி பேசும்போது தான் ரொம்ப 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 ஷாக்காக இருக்குது. பல இடங்களில் விடாமுயற்சி திரைப்படம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக அமைந்திருக்கு. கொஞ்சம் கூட இந்த ஒரு விஷயத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான தோல்வியாக அமைந்திருக்கு. ஸோ சென்னையில் 85% இந்த விடாமுயற்சி, 52%, பெங்களூரில் 15%, மதுரையில் 37%, கோயம்புத்தூரில் 39%, பாண்டிச்சேரியில் 46%, சேலத்தில் 37%, வேலூரில் 41%, திண்டுக்கல்லில் 46%, கொச்சியில் 12%, திருச்சியில் 52%, மும்பையில் 16% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. ஒரு இடத்துல கூட செகண்ட் டே 18% மேலே டிக்கெட் சோல்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது மிகப்பெரிய தோல்வியான திரைப்படமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ வசூல் ரீதியாக பார்க்கணும்னா வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் செகண்ட் டே மட்டுமே தமிழகத்தில் வெறும் 8 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பல திரையரங்குகளோட எண்ணிக்கை விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கம்மியாகி இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். கரெக்டாக 8.35 கோடி, அதாவது 8 கோடி 35 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டேவை விட 66% குறைவான வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் செகண்ட் டே வெறும் 4 கோடி தான் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப 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 கம்மியான வசூல். இந்த வசூலை கொஞ்சம் கூட லைக்கா நிறுவனம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழகத்தை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் சேர்த்தியே ஒரு 4 கோடி பண்ணியிருக்கு. ஸோ ஆக மொத்தமாகவே இந்த 3 வசூலும், அதாவது தமிழகம், இந்தியா, அதுக்கு ஓவர்சீஸ், இந்த வசூல்லாம் சேர்த்தியே செகண்ட் டே எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி மட்டும்தான் வசூல் செய்திருக்கு. ஃபஸ்ட் டே இந்த திரைப்படம் 45 கோடியும், செகண்ட் டே 15 கோடியும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாள் முடிவில் 75 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு. ஸோ 3வது நாள் சாட்டர்டே சண்டே, அதாவது இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, இந்த 2 நாட்களில் வசூல் அதிகரிக்குமா அதிகரிக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போ ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக எழுந்திருக்கு. ஒருவேளை சாட்டர்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் அதிகரிக்காமல், சண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் அதிகரிக்காமல், 2 நாளும் வசூல் அதிகரிக்காமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் லைக்கா நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாஸ் தான். இதை மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. இதனால் அஜித் ரசிகர்கள் செம அப்செட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்குன்னு தெரிஞ்சு அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட 2வது நாள் வசூல் ரிப்போர்ட்லாம் பேச போகிறோம். 2வது நாள் விடாமுயற்சி திரைப்படம் எவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ போட முடியல. அது சில பல பர்சனல் ரீசன் காரணமாக. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். அதாவது முதல் நாளை விட 2வது நாள் வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு தான் பர்சனலாக நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் ஃபஸ்ட் டே கொஞ்சம் நெகட்டிவான விமர்சனம் பெற்றாலும் அடுத்த நாட்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனம் பெறும். பாசிட்டிவான விமர்சனம் பெறும்போது அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படம், அதுக்கப்புறமா மேக்ஸிமம் தளபதி திரைப்படங்கள் அந்த மாதிரி தான் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் அஜித் திரைப்படங்களுக்கு சொல்லணும்னா விஸ்வாசம் திரைப்படம், அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை, முக்கியமாக நேர்கொண்ட பார்வையெல்லாம் ஃபஸ்ட் டே மோசமான விமர்சனம் பெற்றது. அதுக்கப்புறமா பெண்கள் கொண்டாடும் திரைப்படமாக அமைந்தது. ஸோ அதே மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படம் ஃபஸ்ட் டே மோசமான விமர்சனம் பெற்றாலும் அடுத்தடுத்த நாட்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா,
ஃபஸ்ட் டே வந்து உலக அளவில் விடாமுயற்சி திரைப்படம் 45 கோடியை தான் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. தமிழகத்தில் மட்டுமே வந்து 20 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் வந்து 18 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா இந்தியா முழுவதும் வந்து 10 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆக மொத்தமாக வந்து மொத்த கலெக்ஷனை வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஃபஸ்ட் டே வந்து 45லேருந்து 50 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இரண்டாவது நாள் வசூலை பற்றி பேசும்போது தான் ரொம்ப 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 ஷாக்காக இருக்குது. பல இடங்களில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக வந்து அமைந்திருக்கு. கொஞ்சம் கூட வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான தோல்வியாக வந்து அமைந்திருக்கு. ஸோ சென்னையில் வந்து 85% இந்த விடாமுயற்சி, 52%, பெங்களூரில் 15%, மதுரையில் 37%, கோயம்புத்தூரில் 39%, பாண்டிச்சேரியில் 46%, சேலத்தில் 37%, வேலூரில் 41%, திண்டுக்கல்லில் 46%, கொச்சியில் வந்து 12%, திருச்சியில் 52%, மும்பையில் வந்து 16% வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஒரு இடத்துல கூட வந்து செகண்ட் டே வந்து 18% மேலே வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது வந்து மிகப்பெரிய தோல்வியான திரைப்படமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ வசூல் ரீதியாக வந்து பார்க்கணும்னா வசூல் ரீதியாக வந்து இந்த திரைப்படம் வந்து செகண்ட் டே மட்டுமே வந்து தமிழகத்தில் வந்து வெறும் வந்து 8 கோடி தான் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. பல திரையரங்குகளோட எண்ணிக்கை வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். கரெக்டாக 8.35 கோடி, அதாவது 8 கோடி 35 லட்சம் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டேவை விட 66% வந்து குறைவான வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து செகண்ட் டே வந்து வெறும் வந்து 4 கோடி தான் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வந்து ரொம்ப 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 கம்மியான வசூல். இந்த வசூலை வந்து கொஞ்சம் கூட வந்து லைக்கா நிறுவனம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழகத்தை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் சேர்த்தியே வந்து ஒரு 4 கோடி வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஆக மொத்தமாகவே வந்து இந்த 3 வசூலும், அதாவது தமிழகம், இந்தியா, அதுக்கு ஓவர்சீஸ், இந்த வசூல்லாம் சேர்த்தியே வந்து செகண்ட் டே வந்து எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15 கோடி மட்டும்தான் வந்து வசூல் செய்திருக்கு. ஃபஸ்ட் டே வந்து இந்த திரைப்படம் 45 கோடியும், செகண்ட் டே வந்து 15 கோடியும் பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாள் முடிவில் 75 கோடி தான் வந்து வசூல் வந்து செஞ்சுருக்கு. ஸோ 3வது நாள் சாட்டர்டே சண்டே, அதாவது இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு வந்து சண்டே, இந்த 2 நாட்களில் வசூல் வந்து அதிகரிக்குமா அதிகரிக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இப்போ வந்து ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் வந்து அதிகமாக எழுந்திருக்கு. ஒருவேளை வந்து சாட்டர்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் அதிகரிக்காமல், சண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரிக்காமல், 2 நாளும் வசூல் அதிகரிக்காமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாஸ் தான். இதை வந்து மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. இதனால் அஜித் ரசிகர்கள் செம அப்செட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்கு டக்குன்னு தெரிஞ்சு